ஆர்ஆரோட அந்த சூப்பர் த்ரில்லர் வின்னை யாராலங்க மறக்க முடியும்? அந்த மேட்ச முடிச்சுட்டு அப்படியே கவுஹாத்தில எம்ஐய மோத ரெடியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் லாஸ்ட் மேட்ச் லாஸுக்கு அப்புறம் இப்ப ஆர்ஆர் கூட மோத வராங்க எம்ஐ. அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியாவோட கம்பேக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரு கில்லின்னு பார்க்கலாம் வாங்க. மும்பை சைடுல ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா அந்த பேட்ஸ்மேனுமே ஸ்ட்ரகிள் ஆகுற மாரி பவுலர்ஸ் ஆர்ஆர் கிட்டயும் இருக்காங்க. அவங்க தாங்க நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் நாண்ட்ரே பர்கர். இவங்க 2 பேருமே இப்ப ரீசென்ட்டா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ கவுஹாத்தி பிட்ச்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயர்லியாவே கொஞ்சம் பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே எடுத்துக் குடுக்கும். எம்ஐக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபினிஷர்ஸ் தாங்க. ஹர்திக் பாண்டியா, ரூதர்ஃபோர்ட் அண்ட் நம்ம இந்தியன்னு ஒரு பெரிய பிக் ஹிட்டிங் யூனிட்டே இருக்கு. இந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் எப்படி ஆர்ஆர் பவுலர்ஸ் ஃபேஸ் பண்ண போறாங்கன்றதையும் பார்ப்போம். அதே மாரி ஆர்ஆரோட பேட்டிங் லைன பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டர் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தாங்க. அவங்க ஃபுல் யங்ஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா அந்த யங்ஸ்டர்ஸுமே கண்ட்ரோல் பண்ற மாரி பவுலர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, எம்ஐல கண்டிப்பா இருக்காங்க. அது நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். வேற யாரும் இல்லைங்க. நம்ம யார்கர் கிங் தான். பும்ரா. நம்ம பும்ராவ எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்றது தாங்க மெயின் லாஜிக்கே. 2 டீமோட ஸ்குவாடுமே நல்ல பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து அனல் பறக்கும்ன்றது உறுதி. ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு மேட்ச் நல்ல ட்ரீட் குடுக்கும். இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்றது முன்னாடி பிரெடிக்ட் பண்ண முடியாத மாரி தாங்க இந்த ஸ்குவாடே இருக்கு. நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? எம்ஐயா? ஆர்ஆரா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.